3 மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டில் தவறி விழுந்ததைத் தொடர்ந்து தனது கால்களின் கட்டுப்பாட்டை இழந்ததாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். அச்சம்பவத்தை விவரித்த 100 வயதான மகாதிர் தனது வழக்கமான காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தனது வலது காலின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறினார். மேலும் தனக்கு தலையில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் கடுமையான வலியால் அவதிப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சில நாட்களுக்கு பிறகு வலி குறைந்தது என்று அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பகிரப்பட்ட போட்காஸ்ட் டாக்டர் எம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியில் தெரிவித்தார். ஆனால் இப்போது 3 மாதங்களுக்கு பிறகு நான் குணமடைந்து நிற்க முடிகிறது. ஆனால் என்னால் இன்னும் என் கால்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு கால்களே இல்லாதது போல் உணர்கிறேன் என்று மகாதிர் தெரிவித்துள்ளார். விபத்தை தொடர்ந்து மகாதிர் ஜனவரி 6ஆம் தேதி கண்காணிப்பிற்காக ஐஜேஎன்னில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.